கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான திருமறை செய்தியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 59 68வது வசனம் முடிய உள்ள வேத பகுதியை கவனமாக வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே காய்பா என்கிற ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த காய்பாவை குறித்து நான் சொல்லும் பொழுது ஆக்கினியின் குரலாக நான் அவனை பார்க்கிறேன். அருமையானவர்களே, இந்த காய்பாவினுடைய பூர்வீக பேர் என்ன? யோசேப் காய்பா என்பது. இவன் யூதர்களுக்கு அவன் பிரதான ஆசாரியனாயிருந்தான். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் வாழ்ந்த காலங்களிலே இவன் பிரதான ஆசாரியராக காணப்பட்டான். இவன் ஆண்டவரை எதிர்த்தவன், ஆண்டவரின் போதனையை எதிர்த்தவன். காய்பா என்பவன் அண்ணாவின் மருமகன் என்று சொல்லி வரலாற்று செய்திகள் சொல்கிறது. இந்த அண்ணா என்பவன் தான் இந்த காய்பாவுக்கு முன்பான பிரதான ஆசாரியனாயிருந்தான். பிரதான ஆசாரியன் என்பவன் உண்மையாகவே அவர்கள் யார் என்றால் ஆரோனின் வழியிலே தோன்றினவர்கள். இந்த காய்பா என்பவன் பரிசேய அந்த பகுதியை சார்ந்தவன் அல்ல, சதுசேய பிரிவை சார்ந்தவன். சதுசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அரசியலோடு அவர்கள் ஈடுபட்டவர்கள், ரோம ஆட்சியாளரை பிரியப்படுத்துகிறவர்கள். அது மாத்திரமல்லாமல் ஆடம்பர பிரியர்கள், ஐஸ்வர்யவான்கள். அது மாத்திரமல்லாமல் அதாவது மறுமைக்கு பின்பாக, மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பாதவர்கள். பரலோகத்தை நம்ப மாட்டார்கள், ஆவிக்குரிய உலகத்தை நம்ப மாட்டார்கள். அதே சமயத்தில் தூதர்களையோ அல்லது சாத்தானின் அசுத்தாவிகளோ நம்பாதவர்கள். ஆகவே இவன் இந்த சதுசேய கூட்டத்தை சார்ந்த அந்த காய்பா எப்பொழுதும் ஆண்டவருக்கு விரோதியாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவன் வாழ்ந்தவன். இவன் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் பிரதான ஆசாரியனாக இருந்தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, லாசரு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு யோவான் 11ஆம் அதிகாரம் 47 இங்கே இந்த பிரதான ஆசாரியருடைய வீட்டிலே சதுசேயர்கள் பரிசேயர்கள் கூடி ஆண்டவராய் இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். அதே சமயத்தில் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுவதிலே இந்த அருமையான மக்கள் அது மிக முக்கியமான மக்களாக காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, இந்த காய்பா என்பவன் எப்படிப்பட்டவன் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காய்பா என்பவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் இவன் மறுமையை குறித்து நம்பிக்கை இல்லாதவன், கிறிஸ்துவுக்கு விரோதமாக வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு முன்பாக நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவரை அங்கே விசாரணைக்கு கொண்டு போகிறார்கள். அங்கே அருமையானவர்களே, முதலாவதாக அங்கே அண்ணாவின் வீட்டுக்கு கொண்டு போகிறார்கள். பிறகு காய்பாவின் வீட்டுக்கு அங்கே கொண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்திலே வரும்பொழுது அங்கே அநேக குற்றங்களை ஆண்டவருக்கு நேராக சுமத்துகிறார்கள், பொய் சாட்சிகளை எழுப்புகிறார்கள். அங்கே ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைகளுக்குள்ளே அதை கட்டவும் ஆகும் என்று அவர் சொன்னதாக அநேக பொய் சாட்சிகளை சொன்னார்கள். ஆனால் இந்த மனிதன், இந்த அருமையான இந்த காய்பா என்பவன் ஆண்டவரை கொலை செய்கிறதிலே அவன் மிகுந்த திட்டமிட்டவனாயிருந்தான். பொய் சாட்சிகள் ஒத்து வரவில்லை. ஆண்டவர் மேலே அநேக குற்றம் சுமத்தினார்கள். அவர் மௌனம் சாதித்தார். அந்த மௌனம் சாதித்த பொழுது அவன் அருமையாக சொல்கிறான். அங்கே மத்தேயு 26:62 பாருங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மேலே ஆணையிடும் போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியாது.
உடனே ஆண்டவராய் இயேசுவானவர் சொன்னார், அன்றிய மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலதுபார்சத்தில் வீற்று இருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவதூஷணம் சொன்னான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த பிரதான ஆசாரியன் தேவ தூஷணம் சொல்லப்படும் பொழுதுதான் வஸ்திரத்தை கிழிப்பார்கள். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த மனிதன் இரட்சகராகிய இயேசுவை மரணத்துக்கு அவன் தீர்ப்பு சொல்கிற ஆக்கினியின் குரலாக அவன் காணப்பட்டான். அருமையானவர்களே, இந்த மனிதன் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த பிற்பாடு, பரமேறிய பிற்பாடும் அவன் நற்செய்தியை சொல்லுகிற அப்போஸ்தலர்களையும் திருச்சபையாரையும் பாடுபடுத்தியதை அப்போஸ்தலர் நடபடி 4ஆம் அதிகாரம் 1-22 வாக்கியங்களிலே காண முடிகிறது. அருமையானவர்களே, இயேசுவை காணக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இயேசுவோடு பேசக்கூடிய ஒரு கிருபை கிடைத்தது. இயேசுவோடு உரையாட அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இயேசுவை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளானார். அவன் தேவ தூஷணம் என்று சொல்கிறான். ஆண்டவராய் இயேசுவானவர் அவர் சொன்ன வாக்கியமானது தேவ தூஷணம் அல்ல, அது சத்தியமான வார்த்தையாகும். தானியேல் புஸ்தகத்தை வைத்து அவர் அந்த சூழ்நிலையை வைத்து சொல்கிறார், இதோ தேவனாகிய கர்த்தருடைய வலது பார்சத்திலே அங்கே மனுஷகுமார் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று தானியேல் புஸ்தகத்திலிருந்து அவர் கையாண்டு அவர் இதை சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த மனிதனுக்கு ஆண்டவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை, சத்தியத்தை தேவதூஷணம் சொல்லி ஆண்டவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததை நாம் காண முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை அறிந்து கொள்ள, அவரை புரிந்து கொள்ள, அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய சத்தியத்தை கேட்கிற வாய்ப்பு இருந்தும் ஒருவேளை காய்பாவை போல ஆக்கினைக்கு உட்படுத்துகிற நிலையிலே நாம் காணப்படுகிறோமா? நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, காய்பாவை போல ஆக்கினியின் குரலாக நாங்கள் மாறாதபடி எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்களாய் மாறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.